2 வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அம்மா வேற கல்யாணமெல்லாம் பண்ணிக்கல. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து அம்மா என்கிட்ட தப்பா வந்து அம்மாவை தவிர வேற யாரையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. வெளியூர் வந்து செட்டில் ஆகணும்னு நினைச்சதே வந்து எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும். அம்மாவுக்கும் பையனுக்கும் தப்பான உறவு இருக்கிறது நாங்க பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து வேற. பையனே வந்து எங்கிட்ட இப்படி சொல்லும் போது அம்மாவை வந்து எங்கிட்ட அம்மா வந்து அம்மாவா பார்க்க தெரியாம அம்மாவை ஒய்ஃபா பார்க்கறது வந்து ஒரு நான் சொல்ற அந்த அட்வைஸ்க்கெல்லாம் ஏற்றுக்கிட்டான். அதே மாதிரி நாங்கள் அந்த கேஸும் பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையாலுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி ஒன்னாவே இருக்காங்க, அதுக்கு என்ன ஒரு உறவு இருக்கு இல்லையா? என்னோட பையன் என் கூடவே இருக்கணும் அப்படிங்கும் போது அந்த பையனை நான் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு உறவா இதை தப்பு பண்ணிட்டாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்று நம்மோடு டிடெக்டிவ் யாஸ்மின் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருக்கேன். அதில் பார்க்கும்போது ஏகப்பட்ட நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா தந்தையே வந்து மகளோட இருந்திருக்காங்க, அப்புறம் தாய் வந்து மகன் கூட இருந்திருக்காங்க, அப்படிலாம் வந்து நிறைய நியூஸ் பார்த்தோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஏதாவது கேஸ் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கேஸ் பார்த்ததுல பையன் ஃபாரின்ல இருக்கான். ஃபாரின்ல நடந்திருக்கு, இங்கே இல்லை. பையன் இங்கே இல்லை, ஃபாரினுக்கு. அம்மா இங்கே இருக்காங்க. ஓ ஓகே. அம்மா இந்தியாவில் இருக்காங்க, பையன் ஃபாரினில். அங்கே நல்ல ஒரு வேலையில் நல்லா ஃபுல்லாக செட்டில்டு ஆன பையன். ஸோ அவன் எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணது, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை வந்து சர்விலன்ஸ் பண்ணி பார்க்கணும், கேஸ் கொடுக்கணும் மேடம் உங்ககிட்ட. பார்க்குறது யாருன்னா எங்கள் அம்மாவை தான் பார்க்கணும் அப்படின்னு. சரி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிட்ட இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை. ஸோ அம்மா மேலே அவங்க நடவடிக்கையில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி கேஸ் கொடுப்பாங்க எங்கிட்ட. இப்போ குழந்தைங்க மேலே டவுட் இருக்குதுன்னு சொல்லி அம்மா அப்பா கொடுக்குறது, இல்லை அம்மா மேலே டவுட்டாக இருக்குது, அப்பா மேலே டவுட்டாக இருக்குது, தாத்தா மேலே டவுட்டாக இருக்குனால சொல்லி கேஸ் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த பையன் என்ன ரீசன் சொல்லி கேட்டும்போது, இல்லை இங்கே அம்மா வந்து இங்கே வர மாதிரி இருந்துச்சு, இங்கேயே கூப்பிட்டு வந்துடலாம், இங்கே தான் செட்டில் ஆகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் என்னன்னு சொல்லி தெரியல, அவாய்ட் பண்ணுறாங்க வரதுக்கு. ஏதோ அந்த பையன் சொல்லும்போது எனக்கு அவங்ககிட்ட ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏதோ ஒன்று வந்து ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த பையன் பேசின விதம் இது எல்லாமே. அப்போ எனக்கு தெரியும் இல்லையா, கேஸ் கொடுக்குறவங்கள பற்றி கொஞ்சம் நான் எல்லாமே நல்லாவே அப்சர்வ் பண்ணுவேன். அவங்க பேசுறது வச்சே கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான ஒரு இதில் இருக்கிற கேஸ் எடுக்க மாட்டேன். இது பையன்தான் சொந்த அம்மாவை தான் பார்க்க சொல்கிறாங்க போது ஓகேவா இருந்தாலும், பட் அதோட அவன் பார்க்க சொல்கிற நோக்கம் வந்து எனக்கு தப்பாக இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சு. இப்போ என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஃபுல் ஸ்டோரி சொன்னாதான் என்ன ரீசனுக்காக பார்க்குற, எதனால தப்பாக தெரியுது, இதெல்லாம் ஃபுல் ஸ்டோரி சொல்லும் போது தான் வந்து நான் அந்த கேஸ் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அந்த பையன் சரி சொல்லிட்டு என்கிட்ட ஓப்பன் அப் ஆக ஆரம்பிச்சு. அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுறாரு? அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, அப்பா இல்லை. எனக்கு 2 வயசு இருக்கும் போதே வந்து அப்பா இறந்துட்டாங்க. ஓகே. நான் ஒரே பையன்தான் அம்மாவுக்கு. நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அம்மா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அம்மாவே ரொம்ப சின்ன வயசு தான், ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. பட் வந்து எங்களுக்குள்ளே வந்து ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இருக்கிறோம், தப்பான உறவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு ஷாக் ஆச்சு. அதே சமயத்தில் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பேஷண்ட் மாதிரியே எனக்கு தோணுனான். ஸோ இந்த மாதிரி தப்பான உறவில் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த இதை எடுக்க முடியாட்டியுமே அந்த பையன் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி நான் 2 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது 15 வயசு, ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் போது அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஒரு 16 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது பிறந்தேன். 2 வயசில் அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுமே வந்து அம்மா வேறு கல்யாணமெல்லாம் பண்ணிக்கல. வேறு எந்த கல்யாணமும் பண்ணிக்காமல் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து அம்மா எங்கிட்ட தப்பான உறவில் இருக்க ஆரம்பித்தாங்க. பட் எனக்கு வந்து அம்மாவை தவிர வேறு யாரையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. வெளியூர் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சதே வந்து குழந்தை பெற்றுக்கணும், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும். இப்போ ஊரில் இருக்கும்போது வந்து எல்லாருமே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தப்பாக பேசுவாங்க. ஸோ நாங்கள் அம்மா பையன் மாதிரி தான் வெளியே காமிச்சிருக்கோம். ஆனால் அப்படியான ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியல. ஸோ எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் என்னன்னு சொல்லி தெரியல, அம்மா வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க, என்ன இங்கே வர்றதுக்கும் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு அதனால அம்மா ஏதாச்சும் மாறி இருப்பாங்களா சொல்லிட்டு ஏதோ தப்பாக நடக்குதாங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுக்கு தான் கேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இவர் பேசும்போது அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 25 அந்த மாதிரி, கம்மியான ஏஜ் தான். ஸோ அம்மாவுக்கும் இந்த பையனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசு தான் வித்தியாசம். ஸோ அம்மாவையே ரொம்ப ரசித்து ஃபோட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப யங்காக தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அம்மா பையன்கிற அந்த ஒரு இது வந்து புனிதமான ஒரு உறவு ஒன்று, அதோட அவேர்னஸ் கூட இல்லாமல் அவங்க அம்மா வளர்த்துருக்காங்க. ஒரு தாய் தான் வந்து தன்னோட
பையனுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். ஒரு பையன் தப்பு பண்ணுறான், ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், அம்மாட வளர்ப்பு. ஸோ அம்மா தான் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதால சொல்லி கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து அம்மாவே ஒரு தப்பான உறவில் இருக்காங்க. அப்போ எனக்கு இந்த பையனை வந்து தப்பாக நினைக்க தோணல. அவன் குழந்தையா இருக்கும் போது இருந்து அவங்க வளர்த்தும் போது அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வளர்த்துறாங்களோ அப்படி தான் இந்த பையன் வளர்ந்துருப்பான். ஸோ இதில் முழுக்க வந்து அவங்க அம்மா மேலே தப்பாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்குமே அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு இதில் 2 பேருமே ஒரு குழந்தையான ஒரு பருவம் தான். பையனுக்கு நான் தான், எனக்கு பையன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலேயே வளர்ந்துருக்காங்க. அதனால எனக்கு இந்த கேஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தோணல. இது எடுக்கிறதுனால வந்து 2 பேருக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். 2 பேரையுமே வந்து ஒரு கரெக்டான நார்மலான ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ அம்மா பையன் ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக நான் ஒரு அம்மாவாக இருந்து எனக்கு இது சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சில கேஸ் நாங்கள் பார்க்கும்போது அம்மாவுக்கும் பையனுக்கும் தப்பான உறவு இருக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து வேற. அது வந்து அந்த கேஸ் வந்து ஒன்றா அந்த வீட்டு மருமகளோ ஹஸ்பண்ட் மேலே டவுட்டாக இருக்குது, வீட்டில் ஏதோ நடக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லும் போது நாங்கள் அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி கேஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். இது ஒரு பையனே வந்து எங்கிட்ட இப்படி சொல்லும் போது அம்மாவை வந்து எங்கிட்ட வரணும். பட் அம்மா வந்து அம்மாவாக பார்க்க தெரியாமல் அம்மாவை ஒய்ஃபாக பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கான ஒரு பரிதாபமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் எனக்கு. அந்த பையன் அப்படி சொல்லும் போது எல்லாமே பொறுமையாக கேட்டுட்டு சரி இந்த கேஸ் எடுத்து நான் பார்க்குறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி வந்து அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்ன தெரியுமா, எப்படி இருக்கணும், நீ வந்து சின்ன பையன், உனக்கு வந்து இன்னுமே வந்து நிறையா ஃப்யூச்சர் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ எது வந்து சாத்தியப்படும், எது அழகான ஒரு உறவு அப்படிங்கிறதெல்லாம் அந்த பையனோட பர்மிஷனோட நான் பேச ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த பையன் வந்து எங்கிட்ட எல்லாமே ஓப்பனாக சொல்லணும்னு நினச்சான். அவனுக்கு வந்து எனக்கு அந்த பையன் பேசுகிறதுலே தெரிஞ்சிச்சு. அவன் வந்து எந்த பொண்ணுங்கிட்டையும் ரொம்ப ஓப்பனாக அவங்க அம்மாவை தவிர யார்ட்டையும் பேசியிருக்க மாட்டான். அவன் வந்து எங்கிட்ட தான் வந்து எல்லாமே சொல்லணும்னு சொல்கிறான். அப்படிங்கிறனால என்னோட பேச்சுக்கு என்னோட ஒரு அட்வைஸ்க்கு அங்கே ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த பையன்கிட்ட வந்து நான் இது பார்க்குறேன். சப்போஸ் அம்மாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. கண்டிப்பாக உனக்கு வந்து இன்னும் வயசு இருக்குது, வந்து அம்மா வந்து அம்மாவாக தான் இருக்கணும், ஒரு ஒய்ஃபாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்காங்க அப்படின்னா அது தப்பு. அப்படி அம்மா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அது சந்தோஷமாக நீ அதை ஏற்றுக்கிட்டு இப்போ உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா வந்து சொல்லலாம், ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட பழக்கத்தில் இருக்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அது உங்கள்கிட்ட சொல்லாமல் உங்கள்கிட்ட மறைச்சு உனக்கு தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. அது நீ சந்தோஷமாக ஓகே இது பண்ணிவிட்டு நீ உன்னோட லைஃப் இது பண்ணி போகிறதுக்கு ஒத்துப்பியா, அந்த மாதிரி போவியா? அவனுக்கு ஓகே மேடம் ரொம்ப தயங்கி, ஏன்னா அவங்க அம்மாவை விட்டு அப்படியே வளர்ந்துட்டான், அதனால் வெளியவே வர முடியாது. ஆனால் ஒத்துக்கிட்டான், நான் சொல்கிற அந்த அட்வைஸ்க்கெல்லாம் ஏற்றுக்கிட்டான். அதே மாதிரி நாங்கள் அந்த கேஸும் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையாலுமே அவர் இந்த பொண்ணை விட நல்லாவே வயசு அதிகமான ஆளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த அம்மா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது வந்து அது ஒரு தகாத உறவாவோ அந்த மாதிரிலாம் தோணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னாடியே அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட பேசி அம்மா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறதும் நல்லது. மேலே வந்து உனக்கு இது ஏற்றுக்க முடியல, இதுலேருந்து உன்னால் வெளியே வர முடியல அப்படின்னா அந்த மாதிரி பார்க்குறதும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸ் முடித்தேன். எனக்கு என்ன டவுட்னா, பண்டில் ஏங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வளர்றதுக்கே எப்படியும் ஒரு 10-12 வருஷம் ஆயிருக்கும் இல்லையா? அந்த டைம்லேயே யாராவது தேடி இருப்பாங்களே, ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நீராக நிச்சயமாக இருந்திருக்காது. அதை பற்றின ஒரு பெரிய அந்த பொண்ணுக்கு புரிதல் கூட இருந்திருக்காது. ஒரு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகுது, ஒரு சின்ன வயசுலேயே ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போதே வந்து ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாரு. ஸோ அதில் ஒரு பெரிய புரிதல் இருக்காது. அந்த குழந்தைய வளர்த்தணும், அந்த குழந்தை தன்னை விட்டு போகக்கூடாது, அந்த குழந்தைய நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம கூடவே இருக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக அதை யோசிச்சிட்டாங்க அவங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி ஒன்றாவே இருக்காங்க, அதுக்கு என்ன ஒரு உறவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்னோட பையன் என் கூடவே இருக்கணும் அப்படிங்கும் போது அந்த பையனை நான் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு உறவா அப்படி அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாவோ எதுவுமே தெரியாமல் பையன் தான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேமிலியோட ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா கூட
சின்ன வயசுலயே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சப்போர்ட் இருந்திருக்கும், பையனை வளர்த்துறதுக்கு சப்போர்ட். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வளர்ந்த ஒரு பொண்ணாக இருந்திருக்கலாம். இப்போ அவர் எப்படி இருக்காரு, ஏதாவது நீங்கள் பேசுனீங்களா? இந்த கேஸ் வந்து எனக்கு முடிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த பையன் என்கிட்ட காண்டாக்ட்லேயே இருந்தாங்க. அப்போவே வந்து அந்த பையன் வந்து ஃபுல்லாகவே வந்து க்யூர் ஆகிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கரெக்டான வயசு அவனுக்கு. இப்போ வந்து கரெக்டான அந்த மெச்சூரிட்டி. இது வரைக்கும் வந்து அவனுக்கு சின்ன வயசாக இருந்தது போக அம்மா சொன்னது மட்டும்தான் அப்படிங்கிறத மீறி ரியாலிட்டி என்ன, எது வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு பிரேக்கப் மாதிரியே சொல்லலாம். அவன் சைடே பார்த்தா இது லவ்வா கூட இருக்கட்டும், பிரேக்கப்பா கூட. ஆமா, ஆனா வந்து அவனுக்கு வந்து அம்மா எப்பவுமே இருப்பாங்க. அம்மா வந்து ஒண்ணு விட்டு எப்பவும் போக மாட்டாங்க. ஸோ அப்பவே வந்து அங்க வந்து ஏதாச்சும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். ஏதாச்சும் உனக்கு அங்கேயே பொண்ணுங்க கிடைப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் அதை ஏத்துக்கிட்டு தான் இருந்தான். கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எதுவுமே அவங்க கான்டாக்ட்ல இல்லை. நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இப்போ ஏன்னா சிறு வயதுலேயே வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, இந்த புரிதலும் எல்லாமே, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கரெக்டான கல்யாண வயசு 18, 21 தாண்டி இப்போ வந்து 27, 30, 35 வரைக்குமே போயாச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல புரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. இப்போ இருக்கிற லைஃப்ல வந்து எப்படின்னா ஒரு அந்த மேரேஜோட ஒரு வேல்யூ தெரியல. இப்போ அது அப்படிதான் இருக்கு. வேல்யூ தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது வந்து அடங்கி போறதா நினைச்சுக்கிறாங்க. தன்னிச்சையா முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமை வந்து என்ன பண்றாங்கன்னா, யாருக்கும் நாங்க அடங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. பட் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்து போறத கூட வந்து அடக்குமுறையா நினைச்சு அதுலயே ப்ராப்ளம் வருது. ஸோ அது கூட ஒரு மெச்சூர்ட் இல்லாத ஒரு இதுதான். ஓகே மேம், எல்லாரும் கேட்ட கேள்விகளும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி.